வணக்கம். இன்னைக்கு நம்ம irregular verbs பார்க்க போறோம். irregular verbsனா என்ன, அது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதெல்லாம் பார்ப்போம். irregular verbs பார்க்கணும்னா regular verbsனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், right? So it is regular, not regular. The pronunciation regularன்னு சொல்லாம regular, irregularன்னு சொல்லணும். ear sound. Okay, shall we start? I'm sharing the screen. Irregular verbs. Verbs can be regular or irregular. Regular verbs na enna? Regular verbs form their past tense and past participle by adding ed. So இந்த verbs எல்லாம் பாருங்க. So நம்ம எப்பயுமே 3 columns பார்ப்போம்ல, v1 v2 v3 நீங்க படிப்பீங்க. But generally I don't use v1 v2 v3. Instead I prefer this base form, past tense and past participle. So Wren and Martinல இருந்து தான் நான் எடுத்திருக்கிறேன் இந்த content. Okay, so base form ஓப்பன். இப்ப பாஸ்ட் டென்ஸ் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுவோம்? ஓப்பனுக்கு இடி தான் போடுவோம், ஓப்பன்ட். பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஓப்பன்ட். So regular verbs form their past tense and past participle by adding ed. Okay, அதே மாதிரி start, started past tense, past participle started, right? ed தான் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் இங்க. talk, talked and talked. Okay, so இதுதான் regular verbs. past tenseம் past participleம் எப்படி ஃபார்ம் பண்றோம்னா பேஸ் ஃபார்மோட ed ஆட் பண்ணி ஃபார்ம் பண்றது. Okay, irregular verbs form their past tense and past participle in a different way from adding ed. So இந்த மாதிரி ஒரு 4 verbs எழுதியிருக்கிறேன். இதோட past tenseம் past participleம் அப்படியே நீங்க யோசிச்சு பாருங்க. sing, இதோட நம்ம ed போடுவோமா? No, the past tense is sang and the past participle is sung. Come, past tense is came, past participle is come. Put, past tense put, past participle put. Hurt, the same way, hurt and hurt. Hurted la சொல்லக்கூடாது, ed போட்டு. Okay, so irregular verbs na இப்படிதான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்ஸ்டெட் எப்படி ஃபார்ம் ஆகாதுன்னு நம்ம சொல்லலாம். பேஸ் ஃபார்மோட ed போட்டு பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஃபார்ம் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி verbs தான் irregular verbsனு சொல்றோம். There are different ways, அதை தான் நம்ம அதை பேஸ் பண்ணி ஒரு 3 கேட்டகரிஸ் தான் நம்ம பார்க்குறோம். டைப் 1, டைப் 2, டைப் 3. டைப் 1னா என்னன்னா 3 ஃபார்ம்ஸுமே சேமா இருக்குது. இப்போ நம்ம புட் பார்த்தோம்ல, புட் புட் புட், ஹர்ட் ஹர்ட் ஹர்ட், இதை தான் டைப் 1ல பார்ப்போம். கொஞ்சம் verbs நான் எழுதி வச்சிருக்கிறேன் டைப் 1க்கு. டைப் 2 என்னன்னா ஏதாவது 2 ஃபார்ம்ஸ் சேமா இருக்கும். மோஸ்ட் ஆஃபன் the past tenseம் past participle சேமா இருக்கும். டைப் 3 என்னன்னா 3 ஃபார்ம்ஸ்மே டிஃப்ரெண்டா இருக்கும். சிங், சாங், சங் மாதிரி. ஓகே, ஸோ நீங்க அப்படியே நீங்க எழுதி வச்சுக்கலாம் நோட் புக்ல the general ரூல்ஸும் the typesம். There are 3 types of irregular verbs. Verbs in which all 3 forms are the same, like cut, 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 let, let, let. Verbs in which 2 of the 3 forms are the same, sell, sold, sold. So இங்க past tenseம் past participleம் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே ஃபார்ம். build, built, built. இது past tense built, இது past participle built. Verbs in which all 3 forms are different, eat, ate, eaten, drink, drank, drunk. மூணுமே வேற வேற ஃபார்ம்ஸ். டைப் 1 சில verbs எல்லாம் பார்க்கலாம். All 3 forms are the same. Bet, bet, bet. Betனா என்ன? You put your money on something and try your luck, right? Bet கட்டுறோம்லாம் நம்ம சொல்லுவோமே. ஸோ அதுக்கு
பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஒரே ஃபார்ம் தான். burst வெடிக்கிறது, burst burst. cost cost cost. cut cut cut. hit hit hit. hurt hurt hurt. let let let. put put put. I'm just reading out the verbs. ஏதாவது புதுசா ஏதாவது வேர்ட் இருந்துச்சுன்னா நான் அந்த மீனிங் சொல்றேன். கொஞ்சம் ஃபெமிலியர் இல்லாத மாதிரி வேர்டா இருந்தா. பட் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் காமன் வேர்ட்ஸ் தானே, ரைட்? ரீட், இந்த ஃபார்ம் ஒன்னா இருந்தாலும் ப்ரனன்சியேஷன் வேற. அப்ப நீங்க ரீட் ரீட் ரீடுன்னு சொல்லாம ரீட் ரெட் ரெட்ன்னு சொல்லணும். இந்த கலர் ரெட் இருக்குல்ல, ஆர்இடி, அது மாதிரி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் இந்த ரெண்டு வேர்ட்ஸும். பாஸ்ட் டென்ஸ் ரெட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ரெட். செட் செட் செட். ஷட் ஷட் ஷட். ஷட்னா க்ளோஸ். ஓகே, ஷட் யுவர் மவுத் கூட நம்ம சொல்லுவோம். ஓகே, ஷட் த டோர் சொல்லுவோம். ஸ்பிளிட் ஸ்பிளிட் ஸ்பிளிட். ஸ்பிளிட்னா உடைக்கிறதுன்னு சொல்லலாம், பிளக்கிறதுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஸ்பிளிட் ஸ்பிளிட் ஒரே ஃபார்ம் தான். ஸ்ப்ரெட் பரவுறது பரப்புறது, ரெண்டுமே ஸ்ப்ரெட் தான். ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட். ஸ்ப்ரெட்டட்லாம் போடக்கூடாது. ப்ராட்காஸ்ட் ப்ராட்காஸ்ட் ப்ராட்காஸ்ட். டெலிகாஸ்ட் டெலிகாஸ்ட் டெலிகாஸ்ட். இடி எல்லாம் போட்டு சில நேரம் சில பேர் டெலிகாஸ்டட்லாம் போட்டுருவாங்க தெரியாம. ஓகே, ஸோ இந்த வேர்ப்ஸ் எல்லாம் 3 ஃபார்ம்ஸுமே ஒரே ஃபார்ம் தான். Now type 2, 2 of the forms are the same. நிறைய வேர்ப்ஸ் இருக்கு, அதுல நான் கொஞ்சம் தான் எழுதியிருக்கிறேன். ஸோ எனி 2 ஃபார்ம்ஸ், beat beat beaten. ஸோ இந்த பீட்டும் வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ் பீட்டும் பீட்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இது நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது இது யாரோ எனக்கு பெட்டுலாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் இது பீட்னு தெரிஞ்சிச்சு, ப்ரொனன்சியேஷன் ஐ மீன். ஸோ பீட் பீட் beaten. become became become. become become. இந்த ரெண்டு ஃபார்ம்ஸும் சேமா இருக்கா? பேஸ் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் கம்க்கு மாதிரியே, கம் கேம் கம் சொல்றோம்ல, the same way. bend bend வளைகிறது வளைக்கிறது, ரெண்டுமே bend தான். bent bent. bleed bled bled. bleedனா என்ன? ரத்தம் போறது தான் ப்ளீடிங் சொல்லுவோமே. ஸோ இது வந்து பிளட்ன்னு சொல்லணும். BLOOD. அதுவும் இதுவும் ஒரே ப்ரொனன்சியேஷன் கிடையாது. இது வந்து ஆர் சவுண்ட். ஓகே, blood. இது வந்து bled. ஓகே, the short vowel. breedனா வளர்க்கறதுன்னு சொல்லுவோம் நம்ம. bread bread. இது நம்ம BREAD, bread இருக்கு, சாப்பிடுற bread. அதுவும் இதுவும் ஹோமோஃபோன்ஸ் தான். bread bread. bring brought brought. build built built. burn ரெண்டு ஃபார்ம்ஸ் இருக்கு, அது மாதிரி சில வேர்ப்ஸ் இருக்கு. அது ரெகுலர் வேர்ப் மாதிரி ஈடியும் போடுவோம், இந்த irregular ஃபார்மும் இருக்கு. ஓகே, just a minute. ஓகே, so burnt burned ரெண்டும் சொல்லலாம். burnt burned. buy bought bought. catch caught caught. come came come. feed சாப்பாடு கொடுக்கிறது, fed fed. ஸோ டபுள் ED இருந்தா நம்ம இந்த மாதிரி போடணும்லாம் நினைக்க முடியாது, ஏன்னா இங்க நீங்க ஏற்கனவே ரெண்டு அது மாதிரி பாத்தீங்க. ப்ளீட் ப்ரீட் ரெண்டுமே 2 E பதிலா 1 EDன்னு இருந்துச்சு. பட் அதே மாதிரி எல்லா நேரமும் அப்ளை பண்ண முடியாது. there are some regular verbs also, like seed seeded எல்லாம் சொல்லுவோம். so feed fed fed. have had had. have தான் பேஸ் ஃபார்ம். ஓகே, have ஓட இன்னொரு ஃபார்ம் தான் has. have ஓட past tense had, past participle had. run ran run. இந்த come மாதிரியே பேஸ் ஃபார்மும் past participle ஒரே ஃபார்மா இருக்கு. run ran run. now type 3, all 3 forms are different.
இது நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க. பி தான் பேஸ் ஃபார்ம். அதனால தான் இங்க வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்னு எழுதாம பேஸ் ஃபார்ம்னு எழுதி படிக்கிறது நல்லது. ஸ்கூல்ஸ்ல நிறைய தடவை ப்ரெசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் படிக்கிறப்பையும் அப்படிதான் படிச்சிருக்கேன். பேஸ் ஃபார்ம்னு யாரும் சொன்னதில்லை. ஓகே, ஸோ இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் நீங்க இதை வந்து பேஸ் ஃபார்ம்னு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லது. பிகாஸ் ஏன் இது வந்து பேஸ் ஃபார்ம்னு சொல்றோம்னு இதுல நல்லா உங்களுக்கு புரிஞ்சிடும். பி தான் பேஸ் ஃபார்ம். ப்ரெசன்ட் டென்ஸ்னா அதோட ஃபார்ம்ஸ் என்ன? am, is, are தானே ப்ரெசன்ட் ஃபார்ம்ஸ், ரைட்? ஸோ இதுல நம்ம பேஸ் ஃபார்மை தான் பார்க்குறோம். பி அதோட past tense was and were. Past participle is been. Begin, began, begun. Bite, bit, bitten. Blow, blew, blown. So இந்த வேர்டுமே ப்ளூ ப்ளூன்னு சொல்லணும். கலர் ப்ளூ மாதிரி சொல்லணும். ஏன்னா நம்ம KNEW NEW மாதிரி நியூன்னு சொல்றதுனால இதை நிறைய பேர் ப்ளூன்னு சொல்லிடுவாங்க. பட் the pronunciation is blue. Same way GREW அதுவும் grew தான், grew இல்ல. Okay. Similarly THREW is also through and not through. Okay. So blow, blew, blown. Break, broke, broken. Choose, chose, chosen. Do, did, done. Draw, drew, drawn. இங்கேயும் drew தான், drew இல்ல. Drive, drove, driven. So இந்த வேர்டும் நிறைய பேர் டிரைவன்னு வாசிச்சிருவாங்க. So it is driven. Fall, fell, fallen. Fly, flew, flown. Give, gave, given. Hide, hideனா ஒளிஞ்சுக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது ரெண்டுமே சொல்லுவோம். Hid, hidden. ஸோ இது அடுத்தாப்புல நான் இதை எழுதியிருக்கிறேன் ஹைடுக்கு பக்கத்துலயே. ஏன்னா இந்த மாதிரி இங்க நம்ம ஃபார்ம் பண்ணல பாருங்க. ரைடுக்கு பாஸ்ட் டென்ஸ் ரோடு தான், ரிட்னு சொல்லல. The past participle forms look similar. Hidden, ridden. But look at the difference here. Ride, rode, ridden. Okay. You ride a bike. You ride a two-wheeler. Okay. இன்னும் கொஞ்சம் verbs எழுதியிருக்கிறேன். Rise, rose, risen. இதுவும் risen இல்ல risen. See, saw, seen. Shake, shook, shaken. அதே மாதிரி டேக்கும் தான். Take, took, taken. பட் இன்னொரு verb வேற மாதிரி இருக்கு பாருங்க. Wake, முழிக்கிறது, தூங்கி எந்திரிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, முழிக்கிறது. ஸோ அது வந்து இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணாம walk, wake, woke, woken கம்ப்ளீட்டா வேற ஃபார்ம்ஸ். ஸோ இது இந்த irregular verbs லிஸ்ட்டை நீங்க கண்டிப்பா மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். கெஸ்ட்ல நம்ம எதுவும் போட முடியாது. ஷோ, ஷோட், ஷோன். ஸோ இங்க ஈடி இருக்கே அப்படின்னு பார்க்கலாம். பட் இங்க வந்து வேற ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா? ஸோ irregular verbனா பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டுமே ஈடி போட்டு ஃபார்ம் பண்றது தான். ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். wear, wore, worn. Okay. So I have also written a few sentences. So இதோட use. They have spread the news everywhere. Perfect tensesல நம்மளுக்கு past participle தெரிஞ்சிருந்தாதான் perfect tense நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். So have spread. Present perfect tenseல இது என்னது? Past participle. Spreadedன்னு போடக்கூடாது. Spread, spread, spread. Okay. He had left before we arrived. Past perfect tense. So in the left வந்து past participle. I will have read the book in 10 days. Future perfect tense will have read. Readன்னு வாசிக்கணும். ஏன்னா இது past participle. 10 நாள்ல அந்த புக்கை வாசிச்சு முடிச்சிருப்பேன்னு சொல்றோம். ஓகே. அண்ட் passive voiceல past participle யூஸ் பண்றோம். Imported goods are sold here. Sold, past participle. Children are taught good manners in school.
taught past participle. sold, taught எல்லாம் past tense இதே forms தான். ஆனா இதை பார்த்துட்டு past tense நினைச்சிடக்கூடாது. The information has been sent. Present perfect passive voice. Once again, sent is the past participle. Someone must have stolen your shoes. Must have stolen, stolen, past participle. Butter is made from milk. Made, past participle. I've also written a few sentences in the past tense. She spoke well. So irregular verbs, the past tense form உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் past tenseல எழுத முடியும். They built the house last year. Past tense. He let him go. So இதை பார்த்த உடனே சில பேருக்கு இந்த சென்டென்ஸ் தப்போ அப்படின்னு தோணும். he பக்கத்துல verbல எஸ் போடணுமேனு. பட் இந்த சென்டென்ஸை பார்த்த உடனே இது பாஸ்ட் டென்ஸ்னு கண்டுபிடிக்கணும். ஏன் ப்ரெசன்ட் டென்ஸா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? he lets him goன்னு இருக்கும். ஓகே, ஸோ இதுல இருக்கிற verb வந்து let தான், go இல்ல. go வந்து இன்ஃபினிட்டிவ், பேர் இன்ஃபினிட்டிவ், டு இல்லாத இன்ஃபினிட்டிவ். he read the, இதுவும் அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் தான் எழுதியிருக்கிறேன். he read the newspaper every day. இந்த சென்டென்ஸை பார்த்த உடனே இது பாஸ்ட் டென்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டு ப்ரொனன்சியேஷனும் கரெக்டா நீங்க ரெட்னு சொல்லணும், ரீடுன்னு சொல்லாமா. he read the newspaper every day. சில பேருக்கு எப்பயுமே இந்த டவுட் இருக்கும், எவ்ரி டேன்னு இருக்கே எப்படி பாஸ்ட் டென்ஸ் சொல்றீங்கன்னு. ஸோ பாஸ்ட் பீரியட்ல நம்ம போன வருஷத்தை பத்தி பேசுறோம்னு வைங்க. போன வருஷம் ஒருத்தர் தினமும் நியூஸ் பேப்பர் படிச்சார், அதை சொல்லணும் அப்படின்னா நம்ம இப்படிதானே சொல்ல முடியும் பாஸ்ட்ல. he read the newspaper every dayன்னு. ஸோ எவ்ரி டே இருந்தாலே ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்பிள் ப்ரெசன்ட்ல நம்ம சொல்லும் போது இப்பயும் தொடர்ந்து நடக்கிற ஆக்ஷனை மீன் பண்றோம். பட் பாஸ்ட்டை தான் நம்ம சொல்றோம் அப்படின்னா எவ்ரி டே போடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பாஸ்ட் ஃபார்ம். he read the newspaper every day. Okay, right. I hope you understood irregular verbs. நீங்க என்ன செய்யணும், இப்போ காமெண்ட்ஸ்ல பாஸ்ட் டென்ஸ் சென்டென்சஸும் பாஸ்ட் ஃபார்மை யூஸ் பண்ணி, அப்புறம் பர்ஃபெக்ட் டென்சஸ்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிளை யூஸ் பண்ணி சென்டென்சஸும் எழுதுனீங்கன்னா நல்லா இருக்கும். irregular verbs இருக்க மாதிரி ரெகுலர் வேர்ப்ஸும் எழுதுறதுனா எழுதலாம். இடி ஆட் பண்ணி நம்ம பாஸ்டும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் ரெகுலர் வேர்ப்ல எழுதலாம், ஒரு சென்டென்ஸ் irregular verbல எழுதலாம். பாஸ்ட் டென்ஸ்க்கு ஒன்று, அப்புறம் இன்னொன்று present perfect or passive voice. Okay, yes, I will check all your sentences. I will also correct them if they are wrong. Okay, so if you have understood this lesson, please share it with others. Thank you for watching. See you in the next lesson.